எல்லாருக்கும் வணக்கம். நான் இளவரசி பேசுகிறேன். இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறது கொத்தவரக்காயில் ரொம்ப அருமையான மசாலா செய்ய போகிறோம். இந்த கொத்தவரக்காய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நீளமாக இருக்கும், அப்படி இல்லைன்னா ஒரு ஷார்ட்டாகவும் இருக்கும். ரெண்டு விதமாகவும் அது கிடைக்குது. எதில் வேணாலும் நம்ம செய்யலாம். கொஞ்சம் கசப்பு சுவையாக இருக்கும் இந்த கொத்தவரக்காய். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த கொத்தவரக்காய் மசாலா பண்ணுறதுக்கு ஒரு 1/4 கிலோ அளவுக்கு நான் கொத்தவரக்காய் வாங்கியிருக்கேன். வீட்டில் வந்து இருக்கக்கூடிய அந்த சாப்பரில் தான் இன்றைக்கி கட் பண்ணி நான் இன்றைக்கி வந்து குக் பண்ண போகிறேன். சாப்பரில் கட் பண்ணி நம்ம வந்து குக் பண்ணுறதுல என்ன பெனிஃபிட்னா, நம்ம வந்து இந்த காய்கறி மசாலா நம்ம வந்து எந்த விதமான காய்கறி நம்ம மசாலா பண்ணாலும், எந்த விதமான காய்கறி பொரியல் பண்ணாலும் வீட்டில் வந்து எல்லாம் சின்ன சின்னதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுவாங்க. ஸோ நான் இன்றைக்கி சாப்பர் யூஸ் பண்ணி கட் பண்ணி இந்த மசாலா பண்ணுறேன். நீங்கள் நார்மலாகவும் வந்து சின்ன சின்னமாக கட் பண்ணி நீங்கள் சமைக்கலாம். சரி, இப்போ வாங்க இந்த கொத்தவரக்காய் மசாலா எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போது கொத்தவரக்காவோட அவரைக்காய் அப்புறம் கேரட் இதெல்லாம் எடுத்திருக்கீங்க. இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரி வச்சு காட்டுறேன். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சாப்பரில் வந்து கட் பண்ணி நான் வந்து ரெடி பண்ணி எடுக்க போகிறேன். இதோடு நீங்கள் வந்து பச்சை பட்டாணி அப்புறம் பீன்ஸ் அப்புறம் உருளைக்கிழங்கு இதெல்லாம் நீங்கள் சேர்க்கலாம். இப்போது இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாங்க. அதுக்கு தேங்காய் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதோட சோம்பு வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா தண்ணி விட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போது அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய கடாய் எடுத்து வச்சுருக்கீங்க. கடாய் நல்லா வந்து சுட்டதும் இதில் தேங்காய் எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் ஒரு 1/4 டீஸ்பூனில் கடுகு, உளுந்து, சோம்பு அப்புறம் வந்து 3 வரமிளகாய் இல்லைன்னா 2 வரமிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது வந்து வதக்கி விடுங்க. இது வாசனை வந்ததும் ஒரே ஒரு பெரிய வெங்காயமும் ஒரு பெரிய தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்னதாக இருந்தால் 2 சேர்த்துக்கோங்க. தக்காளி ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம். இப்போ இது எல்லாமே சேர்த்து இது வந்து கண்ணாடி பதம் வர வரைக்கும் இதை வதக்கி விடணும். இப்போ இந்த மாதிரி இது வதங்கி வந்ததுக்கப்புறமா இதுக்கு மஞ்சத்தூள் கொஞ்சமாக அப்புறம் உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பரில் இந்த மாதிரி காயை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் காயை கட் பண்ணி நீங்கள் சமைச்சிங்கன்னா எல்லாருமே வந்து ரைஸோட அப்படியே ஈஸியாக எல்லாருமே மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து காய்கறி கட் பண்ணிவிட்டு அடுப்பை வந்து பார்த்திங்க அப்படின்னா மீடியமாக வச்சுக்கோங்க. மீடியமாக வச்சுட்டு இது வந்து இந்த காய்கறியை வந்து எண்ணெயோடு அது அப்படியே வதங்கி வரணும். ஸோ ஒரு 2 நிமிஷம் 2லேருந்து 3 நிமிஷம் அப்படியே எண்ணெயோடு கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்புத்தூள் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். சோம்புத்தூள் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது எல்லாமே போட்டுட்டு அதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு 2 நிமிஷம் அப்படியே மிதமான தீயிலேயே இதை வந்து மிக்ஸ் பண்ணி அதை அப்படியே வந்து கொஞ்சம் வதக்கி விடுங்க. இது வதங்கிட்டுருக்க சமயத்தில் நம்ம வந்து தேங்காய் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காயும் சோம்பும் போட்டு தண்ணி விட்டு இந்த மாதிரி நல்லா அரைச்சி வச்சுருக்கோம். இதை வந்து இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு இதுலேயே இந்த கிண்ணத்துலேயே வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க காய்கறி வந்து வேகிறதுக்கு. இப்போ இந்த தேங்காய் இதெல்லாம் வந்து சேர்த்துட்டு வந்து நம்ம கொஞ்சம் அதை வந்து கலந்து விடுவோம். நம்ம எண்ணெய் ஊற்றி அந்த காய்கறியை வந்து நம்ம ஒரு 5 நிமிஷம் அப்படியே வதங்கிட்டு இருக்கும் பொழுதே அது வந்து ஒரு பாதி இது வெந்துடும். மிச்சம் கொஞ்சம் தான் அந்த காய்கறி வேகணும். அது வந்து நம்ம தேங்காயில் இந்த மாதிரி தேங்காயும் தண்ணியும் விட்டு இந்த மாதிரி மூடி போட்டு வேக வைக்கும் போது அது உடனே டக்குன்னு வெந்துருங்க. ஒரு 5 நிமிஷத்தில் அது வெந்துடும். ஸோ ஈஸியாகவே இந்த காய்கறி வந்து சின்ன சின்னமாக கட் பண்ணியிருக்கிறதுனால நம்ம குக்கரில் வந்து ஒரு விசில் வச்சுட்டு வேக வைக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. வேணால் நான் உங்களுக்கு இதை எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். கொஞ்சமாக வந்து காயை வந்து இந்த மாதிரி ஒரு காயை வந்து இந்த மாதிரி கிள்ளி பார்த்தா தெரியும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு அப்படின்ட்டு. இப்போது காய்கறியும் வெந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கொஞ்சமாக வந்து கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் கழுவி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்துட்டு இது நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க.
இந்த கருவேப்பிலையோட அந்த கொத்தமல்லியோட அந்த வாசனை வந்து இதில் அப்படியே சேர்ந்த மாதிரி இந்த காய்கறியில் வரதுக்கு ஒரு நிமிஷம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கொஞ்சமாக வந்து பருப்பு வேக வச்சுருந்த தண்ணி இருந்தது கொஞ்சம் சேர்த்துருக்கேன். நீங்கள் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அதை ஒரு மூடி போட்டு குக் பண்ணுங்கள். பாருங்கள், மிதமான தீ தான் வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாமா? இப்போ பாருங்கள், காய்கறி எப்படி வெந்திருக்கு எல்லாமே. அடுப்பெல்லாம் ஆஃப் பண்ணிட்டேன். காய்கறி வந்து பாருங்கள் நல்லா வந்து சேர்ந்த மாதிரி சூப்பராக வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம மசாலா பண்ணிவிட்டு நம்ம சூடாக வந்து சாதம் வடித்து கொஞ்சம் நெய் விட்டு இந்த மசாலாவை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படி இல்லைன்னா கர்ட் ரைஸ் தான் நீங்கள் சாப்பிடுவீங்கன்னா இதை வந்து காய்கறி வந்து கொஞ்சம் நிறையா வச்சுட்டு தொட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு தடவை கொத்தவரக்காய் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி காய்கறி மசாலா கண்டிப்பாக நீங்கள் டெஃபினட்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஷேர் பண்ண இந்த கொத்தவரக்காய் மசாலா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நான் ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி வீடியோவோட நான் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.